ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिने नामिने नमस्ते सारस्वते गौरवाणि प्रचारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। जय श्री बलराम पूर्णिमा महोत्सव की जय। श्री बलराम की श्री राधा मदन गोपाल जगन्नाथ महोत्सव की श्री प्रभुपाद की। हरे कृष्णा भक्तர்களால் ஞான மாலை வணக்கம்। இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே, ரொம்ப மங்களமான தினம். பலராம் ஸ்ரீ பலராமுடைய அவதார தினம், பலராமர் தோன்றிய தினம். ஜெய் ஸ்ரீ பலராம் பூர்ணிமா மகோத்சவம் கி। கடந்த 2 தினங்களா நம்ம பலராமுடைய லீலைகள்லாம் படிச்சுட்டு வரோம். கண்டினியூஸா வந்து பலராமர் யாரு, அவருடைய தெய்வீகமா லீலையோட மகிமை என்ன, பலராமரை எப்படி புரிஞ்சுன்றது, பலராமுடைய ஆசீர்வாதம் ஏன் அவசியம், ஏன் ஒருத்தர் பலராமுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடையணும், பலராமுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்தால் நமக்கு என்ன பயன், இவ்வளவு கேள்வி. ஏன் ஒருத்தர் பலராமர் யாரு, ஏன் ஒருத்தர் பலராமர் பற்றி கேட்கணும், ஏன் ஒருத்தர் பலராமர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எதனால பலராமருக்கு நம்ம சேவை செய்யணும், ஏன் பலராமரை சரணடைய வேண்டும். பலராமர் பகவான் கிருஷ்ணனுடைய முதல் தெய்வம். பகவான் கிருஷ்ணனுடைய முதல் தெய்வம் பலராமர். அவர் கிருஷ்ணனுக்கு வேறாமவே இல்லை. இதுதான் நம்ம 2 நாளா படிச்சிருக்கோம். பலராமர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வேறானவர் அல்ல, அவர் குருமுகத்தோடு. அவர் தான் எல்லா அவதாரத்துக்கு ஆதாரம். என்னென்ன அவதாரங்கள் பகவானுக்கு தோன்றுகிறோம், இந்த பகவான் இருக்கிற எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பலராமர். கிருஷ்ணனுடைய முதல் வடிவங்கள் பலராமர். பலராமருக்கு வந்து மகா சங்கர்ஷம் பெரிய மகாசங்கம். அந்த மகா சங்கர்ஷம் வந்து வாசுதேவா அமிர்தர் வாசுதேவா சங்கர்ஷனா பிரசுந்தர் அமிர்தர். திரும்பி அந்த வாசுதேவா சங்கர்ஷனா பிரசுந்தர் அமிர்தர் 4 ஒண்ணு எக்ஸ்பிளைன் ஆகும். 4 பேர் எக்ஸ்பிளைன் ஆகுது. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு புருஷாவதாரம் காரண கடவுளை பள்ளிகொண்டிருக்கிற மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுக்கு கர்ப்ப கடவுளை பள்ளிகொண்டிருக்கிற கர்ப்போசாமி. அந்த கர்ப்போசாமிக்கு சூரசாமி. இதுக்கு எல்லா விஷ்ணுவுக்கும் ஆதாரமாகும் பகவானுடைய எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்படலாம். இதனால பலராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வேறாகவே அல்ல, அவர் முழுமுதல் கடவுள். யாரா ஒருத்தர் பலராமரை சாதாரண மனிதனா கருதினார் என்று சொன்னால் நரகத்துக்கு தான் போகும். இப்ப பலராம லீலைகள் வாய்ஸ் இங்க வந்து நல்ல மழை பெய்யுது. நான் வந்து ஒரு ஷெட்டு கீழே இருக்கேன். ஷெட்டுல வந்து மழை தண்ணி விழும்போது சௌந்தரமா இடத்துல அதான் காரணம். இது பயங்கரமான மழை. இதுவும் நிலவக்கூடிய பழக்க புயல் மழை. அதனால டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். நான் கூடுமானது சத்தமா பேச முயற்சி பண்றேன், கேட்கணும். பலராமர் புருஷோத்தமனான முழுமுதல் கடவுள்.
அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து முதல் முதல் எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணன் பூமியில் அவதரித்தாரோ பலராமன் கூட. அப்போ இந்த மகாபாரதத்துக்கு முடிவாயிடும். மகாபாரதத்துக்கும் முடிவாயிடும். இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் யாரு பக்கம் இருக்க போறாங்க? கிருஷ்ணனுடைய சப்போர்ட் யாருக்கு? பலராமனுடைய சப்போர்ட் யாருக்கு? பலராமருக்கு இந்த யுத்தம் பிடிக்கவே இல்லை. மகாபாரதத்துக்கு தேவையில்லை. ஏன்னா குரு வம்சத்துக்காரங்களும் விஷ்ணு வம்சத்துக்காரங்களும் குரு, விஷ்ணு, போஜா, யது இந்த வம்சத்தில் இருக்கிறவங்க இந்த வம்சத்துக்காக நண்பர்கள் ஒத்துக்கிறது. அப்ப நண்பர்கள் உடம்புக்கு போராட்டங்கள் இல்லையே சண்டை போடணும். அதுவும் குரு வம்சம் ஒரே வம்சம் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. குரு வம்சத்துல ஒரே வம்சம் தான் பாண்டவர் கௌரவம் ரெண்டா பிரிச்சு. அதனால பலராம நினைச்சாரு இந்த யுத்தம் தேவையில்லை தவிர்த்து யுத்தம் வேண்டாம். ஆனா பிரிவாதமா இருக்க துரியோதனும் பாண்டவரையும் ஒரு யுத்தம் செய்து ஆகும் தவிர்க்க முடியாது. இந்த யுத்தத்தை வந்து அவங்களால தவிர்க்க முடியாது. ஏன்னா துரியோதன் பிரிவாதமா இருக்க. இப்ப பலராமர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? பலராமருடைய ஆதரவு யாருக்குமே இல்லை. பலராமர் என்ன பண்ணாரு? இந்த யுத்தம் தேவையில்லை, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் யாருக்கு உதவ போறதில்ல அப்படின்னு பலராமர் நண்பர்கள் பலராமருக்கு யுத்தத்துல பங்கு கொள்வதில் பலராமர் இன்ட்ரெஸ்ட். அப்ப கிருஷ்ணன் பத்தியா பங்கு கொண்டாரு. பலராமரும் பகவான், கிருஷ்ணனும் பகவான். பலராமர் இந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறது பகவான் விரும்பல, பலராமர் விரும்பல. அவர் வேணாம் கேட்டார். அவர் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. பலராமர் வந்து நியூட்ரலா இருக்கார், மதுரையில இருக்கிறார். அவர் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. அவர் கிருஷ்ணன் பத்திய யுத்தம் விரும்புகிறாரு. ஏன் கிருஷ்ணன் வந்து விரும்புகிறாரு? கிருஷ்ணோட விருப்பம் பாண்டவரை ஜெயிக்கணும், கௌரவர்கள் கண்டிக்கப்படணும். அசுரன் எல்லாம் ஒரு இடத்துல வந்துச்சு, அசுரன் எல்லாம் ஒரு இடத்துல வந்துச்சு, அவங்க கண்டுபிடிச்சு அவங்க கண்டுபிடிச்சு யுதிஷ்டிர தலைமையில ஒரு நல்ல ஆட்சி அமையும். திட்டம் அழைப்பேன், இதான் திட்டம் திட்டம். அப்போ பலராம என்ன பண்ணிடுறாரு? கிருஷ்ணோட திட்டத்தை தீர்க்கிறார். ஏன்னா பலராமத்துக்கு வந்து கிருஷ்ணா என்ன பண்ணுறது? கிருஷ்ணாவோட திட்டத்தை செய்யணும். கிருஷ்ணன் வந்து பாண்டவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். கிருஷ்ணா வேணா பாண்டவருக்கு சாதகம் நடக்கணும், நான் வந்து யாருக்கும் சாதகம் நடக்க மாட்டேன். வந்து மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்தோட கடைசி நாள் பலராம திரும்புவாரு. வந்தா துரியோதனும் பீமனும் சண்டை போட்டுருக்காரு. துரியோதனும் பீமனும் சண்டை போட்டு கதை இல்லையா? கதை இதை வச்சுட்டு துரியோதன் பீமனும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. அப்போ பலராம பார்த்துட்டு பீமன் வந்து துரியோதன தொடையில் அடிக்கிறது. பீமன் அது பண்ணாரு, துரியோதனுடைய தொடையில் அடிக்கிறது. பலராமருக்கு வந்து கோபம் வருது. பலராமருக்கு என்ன கோபம் வருதுன்னா, பீமன் யுத்த கர்மத்தை மீறாரு. யுத்த கர்மம் என்னன்னா, ஒரு போர்க்களத்துல நேருக்கு நேர் யுத்தம் செய்யும் போது எதிரியுடைய கீழ் பாவத்தை காட்டுகிறார். எதிரியுடைய கீழ் பாவத்தை காட்டுகிறார். அப்போ பலராமர் பார்க்கிறாரு, துரியோதனா அந்த ரூல் சொல்லிடுறேன், பக்கத்து கண்டுபிடிக்கல. பலராமர் கோபம், இந்த பீப்புளுக்கு என்ன புரிஞ்சுருந்தா, இவன் வந்து யுத்த கர்மத்துக்கு மீறி யுத்த கர்மத்தை ஃபாலோ பண்ணாம யுத்த கர்மத்துக்கு புறக்கணிச்சுட்டு இவன் துரியோதன தொடையில் இருப்பான். தொடையில் அடிக்கிறான். உடனே பலராம என்ன பண்ணாங்க? கதையை பீமனை கொல்லாம மாட்டாங்க. பலராம என்ன பண்ணாரு? கதை எழுந்தாரு.
பீமன் வந்து அதர்மத்து வழியில போறான். பீமன் அதர்மத்து வழியில போறான். அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் என்ன பண்ணாரு, கதாயுதத்தை எடுத்துட்டு பீமா வாட்டிக்க போறேன். இப்போ பலராம பீமனை தாக்க போகும்போது கிருஷ்ணா சொல்றாரு, கிருஷ்ணா உள்ளவாரு, பலராமன்னா ஏன் நீங்க பீமாவை தாக்கணும், ஏன் நீங்க பீமா அடிக்கணும், கிருஷ்ணா நீ பேசாது, எனக்கு பயங்கரமான கோபம். இந்த பீமன் வந்து யுத்த தர்மத்தை ஃபாலோ பண்ண துரியோதன தொழில் அடிக்கிறான், கோழை, இவன் யுத்தத்துக்கு லாய்க்கு இல்லாதவன், நான் இவனை கொல்ல போறேன். பலராமன் கதை எடுத்துட்டு கிருஷ்ணா சொல்ற, பலராமன் இருங்க, அவசரப்படாதீங்க, நீங்க பீமனை வந்து தாக்க போறது முறை இல்லை, சரியில்லை. கிருஷ்ணா நீங்க தலையிடாத, இந்த பீம வந்து அதர்மத்து வழியில போறான், அவனை கொல்லாம விட மாட்டேன். அப்ப கிருஷ்ணர் கேட்கிறார், ஓகே பலராமன் தான் நீங்க பாக்குறீங்க, இவ்வளவு நாள் எங்க போனீங்க, இவ்வளவு நாளே நீங்க எங்க போனீங்க, பீமன் செய்யற தப்பு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு பீமா வந்து துரியோதனன் தொடையில் அடிக்கிறான், காரணம் பீமா சபதம் போட்டுட்டான். ஏன் பீமா சபதம் போட்டான், பீமன் என்ன சபதம் போட்டான், பீமாவோட சபதம் திரௌபதிய திரௌபதிய தொடையில உட்கார்ந்துக்க சொன்னதுனால அந்த தொடைய கிழிப்பேன். அந்த சபையில உண்மையே கிடையாது. திருதராசுடைய சபையில அஸ்தினாபுரத்துல திருதராசுடைய சபையில உண்மையே கிடையாது, அசல் சபா, ஒரு பொய்யான சபை. அங்க வந்து ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டார், அங்க வந்து ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டார். எக்காலத்தை கொண்டும் ராஜ்யத்துல பெண்கள், குழந்தைங்க, வயதானவங்க, ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்க தண்டிக்கப்படுறாங்க. தர்மம் என்னன்னா, ஒரு ராஜாவுடைய சபையில பெண்கள், குழந்தைங்க, வயதானவங்க, தன்னை பராமரிக்க முடியாத திறனற்றவர்கள், அப்பாவி மக்கள் தண்டிக்கப்படக்கூடாது, அவமதிக்கப்படக்கூடாது. அப்போ கிருஷ்ணர் கேட்கிறாரு, பலராமண்ணா அப்ப நீங்க எங்க போனீங்க, திரௌபதிய சபையில எடுத்து வந்தாங்க, திரௌபதிய சபையில எடுத்து வந்து துரியோதனன் சொல்றா, துச்சாசனா கொண்டு வா அவளை, துச்சாசனா கொண்டு வா அவளை, என் தொடையில் அமரவை, அவை நம்ம சொத்து, பாண்டவர்கள் சூழில் பணம் வைத்து விட்டார்கள். பாண்டவர் வந்து திரௌபதிய சூழல பணம் வச்சாச்சு, இந்தியாவுக்கு உரிமை கிடையாது, பாண்டவர்கள் திரௌபதியை உரிமை கொண்டாட முடியாது, அவளை கொண்டு மடியில உட்கார வேண்டும். அப்ப பீமன் சபதம் எடுக்கிறார், தன் கதாயுதம் எடுத்து, அதே துரியோதனா எங்கள் மனைவியை உன் மடியில் உட்கார சொல்ற, உன் தொடையை நான் பிழக்கிறேன், யுத்தத்துல தொடையை நான் பிழப்பேன். அப்போ துரியோதனன் செய்தது சரியா, துரியோதனன் வந்து தவறு செய்யலாம், பீமன் செய்த தவறாயிடுமா? சரி பலராமன் நீங்க எங்க போனீங்க, அபிமன்யு ஒரு சின்ன பாலகன், மாபெரும் மகாரதர்கள் அபிமன்யுவை சுற்றி வளைத்து வதம் செய்தார்கள், அப்ப எங்க செஞ்சீங்க? அபிமன்யு வந்து அதர்மமா கருணையின்றி வதம் செய்யப்பட்டார். ஒரு சிறு பாலகனை ஈவு இறக்கம் இல்லாம மகாரதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வதம் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க எங்க போனீங்க? திரௌபதியை சபையில் அவமானப்படுத்துவது எங்க போனீங்க? பாண்டவர் ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டாங்க, ஏமாத்தி, அப்ப எங்க போனீங்க? அப்ப அவங்க அதர்மத்துக்கு மேல அதர்மம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கௌரவர்கள் வந்து அதர்மத்தின் வழியே நடக்கிறாங்க, அதர்மத்துக்கு மேல அதர்மம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பீமன் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க, பலராமன் என்ன நியாயம்? பலராம் வந்து பேச முடியல, பலராம் வந்து ஒரு பேசுறது அமைதியா போயிடுச்சு. ஓகே, கிருஷ்ணா சொல்றது கிடைக்குதான், கிருஷ்ணா சொல்றது சரிதான், கௌரவர்கள் தர்மத்தை பற்றி நடக்கல, அப்ப அதர்மத்தின் வழியில போறது நம்ம தர்மத்தை பேசணும். அது மட்டும் இல்ல, பீமன் சபதம் பண்ணியிருந்தான் துரியோதனுடைய பிழப்பன். கஷ்டப்பாடு. சில நேரங்கள்ல கிருஷ்ணா பலராமனுக்கு அண்ணாங்கிற மரியாதையில ரொம்ப பணிவா பேசுறது.
பலராமர் என்ன சொன்னாலும் கிருஷ்ணா கேட்டு. அதே சமயம் கிருஷ்ணா தன் பக்தர்கள் தோல்வி போட மாட்டார். பலராமர் என்ன சொன்னாலும் கிருஷ்ணா ரொம்ப பண்ணா கேட்டுருவாரு. அதே சமயம் கிருஷ்ணா தன் பக்தர்கள் தோல்வி விட மாட்டார். அவ்வளவு ஒரு நாள் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு சுபத்ரையை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சுபத்ரா இருக்காங்க இல்லையா, சுபத்ரா கிருஷ்ண பலராமுடைய தங்கை. சுபத்ரா அர்ஜுனன் கல்யாணம் பண்ண ஆசை. சுபத்ரா அர்ஜுனன் கொடுக்குறாங்க, அர்ஜுனன் சுபத்ரையை கொடுக்குறாங்க. ஆனா துரியோதனுக்கு என்னன்னா, துரியோதனுக்கு சுபத்ரை அர்ஜுனன் கல்யாணம் கொடுக்குறாரு. பலராமன் என்ன பண்றாரு, ஓகே இங்க அர்ஜுனன் சுபத்ரை அர்ஜுனன் கொடுக்குறாங்க, இது எப்படி பலராமனுக்கு தெரியல. அப்போ பலராமர் என்ன பண்றாரு, ஒரு நாள் அர்ஜுனன் ஒரு சாது ரூபத்துல வர, சாது ரூபத்துல பலராமர் அர்ஜுனன் வீட்டுக்கு அழைச்சு சேவகன். பலராமர் தெரியாத என்ன, பலராமர் முழுவதற்கு கடவுள். இதெல்லாம் அவருடைய தெய்வீகமா லீலை. என்ன நடந்ததுன்னா, அர்ஜுனன் வீட்டுக்கு அழைச்சிட்டு உபசரிக்கிறார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணாட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணா நான் சுபத்திரியை கல்யாணம் பண்ணணும், ஆனா பலராமர் துரியோதனன் பார்த்துட்டு இருக்காரு, நான் இப்ப என்ன செய்வேன், நான் என்ன பண்ணட்டும்? பலராமன் முடிவெடுத்தா என்னால மாற்றவே முடியாது. பலராம் முடிவெடுத்து அழைச்சி பார்த்துக்கலாம், அண்ணா ஆச்சு, அண்ணா சொல்ற முடிவு நான் அப்படியே மாற்ற முடியும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கிருஷ்ணா நீங்க உங்க தவிர எனக்கு யாரும் உதவி செய்வா? சுபத்ரா தேவன் சொல்றாங்க, நான் அர்ஜுனன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சுபத்ரா சொல்றாங்க அர்ஜுனன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அர்ஜுனன் சொல்றாங்க நானும் சுபத்ரையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் ஒன்று பண்ணுங்க, நீங்க எப்படி ஓடிடுங்க, நீங்க எந்த கிருஷ்ண ஐடியா கொடுக்குறேன், கிருஷ்ண ஐடியா கொடுக்குறாரு, நீங்க ரதம் எடுத்துட்டு ஓடிடுங்க. பலராமன் தெரிஞ்சு என்ன பயங்கர கோவம் வந்துருங்க, என்ன உங்களெல்லாம் ஆக்கிடுவாரு. பலராமன் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்க, நீங்க போங்க. பயணம் அர்ஜுனன் ரதம் எடுத்துட்டு சுபத்திரையை கடத்திட்டு போயிட்டு, பலராமன் தெரிய வந்தது, பயங்கர கோவம் வந்து பலராமன். இந்த அர்ஜுனனுக்கு என்ன புரிச்சல் இருந்தா, என்கிட்ட மாறு காலத்துல நல்லா சாது மாதிரி பழகி என் தங்கையை கடத்தி போயிட்டான், அவனை கொல்லாம விடக்கூடாது, இதனால கொல்லாம விட மாட்டேன், உன் கதை எடுத்துட்டாரு, இப்பயே நான் போய் அர்ஜுனனை கொள்ளுவாரு. அப்ப கிருஷ்ணா சொன்னாரு, பலராமண்ணா யாரு சொன்னா அர்ஜுனன் துவாரகை சுபத்ராவை கடத்தினாருன்னு நீங்க பாத்தீங்களா? இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்கு, அவன் தான் சாது ஏமாத்திட்டானே. நோ நோ நோ, சுபத்ரா தான் அர்ஜுனன் கடத்திட்டு போயிருக்காரு. ரதம் யாரு ஓட்டினா? சுபத்ரா தான் ஓட்டிட்டு போனா. அப்ப அர்ஜுனன் சுபத்திரையை கடத்தினாலா, சுபத்ரா அர்ஜுனன் கடத்திட்டு போயிட்டாளா? அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல அன்பு செய்யறாங்க, நம்ம ஏன் கடத்தல் பண்ணணும்? சுபத்திரையை அர்ஜுனனே கணவராகணும்னு ஆசைப்படுறாங்க, அர்ஜுனனும் சுபத்திரையே கணவராகணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு பயந்துதான் போயிட்டாங்க, அதுல போக்குறதுக்கு என்ன இருக்கு? ரதத்தை ஓட்டின்னு போறது சுபத்ரா, அர்ஜுன் ரதத்துல உட்காந்து. அப்ப எப்படி நீங்க சொல்ல அர்ஜுன் தான் கடத்திட்டு போனாரு? பலராம சிரிச்சுட்டே போயிட்டாரு. இதெல்லாம் உங்களோட லீலைதான், எனக்கு எல்லாம் தெரியுது, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு நீ மறைச்சிட்டாங்க. கிருஷ்ணா தன் பக்தர்கள் கோர்த்துக்கு உதவி பண்ண பௌதைய பிரஜானிக்கு நமே பக்தம் பேசு, அர்ஜுனா நீயே சொல்லி என் பக்தன் எனக்கு வீண் போக மாட்டேன். இந்த மாதிரி பலராமர் கிருஷ்ணன் அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. சில நேரத்துல பலராமர் அண்ணாவா இருக்கிறதுனால கிருஷ்ணன் ரொம்ப பயந்து பணிவா நடந்துருக்காரு. அதே சமயம் தன் பக்தனையும் தோல்விக்க விட மாட்டேன். பலராமத்துக்கு ரொம்ப அழகா கோபம் போது ஒரு சில சம்பவங்கள் நடந்தது இல்லையா, அர்ஜுனன் நடந்தது, பீமன் நடந்தது. கிருஷ்ணா பலராமனை விட்டு கொடுக்கல, அர்ஜுனனை விட்டு கொடுக்கல, பீமனை விட்டு கொடுக்கல. இந்த முறை என்ன நடக்கும், ருக்மிணி இருக்காங்கல்ல, ருக்மிணியோடைய சகோதரர் ருக்மி என்ன பண்ணுவான், ஒரு நாள் அவன் பொண்ணு கல்யாணம் வச்சு, அப்ப எல்லாரும் கல்யாணம் ஃபங்க்ஷன் போவாங்க.
அப்ப பலராமரும் இருப்பாரு. பலராமருக்கு போயிருக்காரு. இந்த ருக்மி வந்து என்ன பண்ணா, பலராமர் வந்து டைஸ் விளையாட கொடுத்துருவோம், பகட விளையாடுறது. சத்தியன்ட்டு யாராவது சவால் பண்ணா மறுக்க முடியாது, விளையாடுவார். அப்ப என்ன பண்ணாங்க, ருக்மியும் பலராமரும் பகட விளையாடுறாங்க, டைஸ் விளையாடுறாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முதல் சுற்றுல ருக்மி ஜெயிச்சிருவாரு. ருக்மி ஜெயிச்ச உடனே பலராமர் பார்த்து, அந்த காசிராஜன் ஒருத்தர் இருப்பான், காசிராஜன், அவன் பல்ல காமிச்சிருப்பான். பலராமர் தோத்து விட்டார், பலராமர் தோத்து விட்டார் அப்படின்னு பல்லெல்லாம் காமிச்சிருச்சான். பலராமர் கோவம் வந்துச்சு. ஆனா பொறுமையா இருந்தேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் விட்டுட்டேன், ருக்மி ஜெயிச்சிட்டான். செகண்ட் ரவுண்ட் விளையாட்டாரு. செகண்ட் ரவுண்ட் விளையாடும் பலராமர் ஜெயிச்சிருவாரு. செகண்ட் ரவுண்ட்ல பலராமர் ஜெயிச்சிருவாரு. இந்த ருக்மி என்ன சொல்லுவான், இல்ல பலராமர் தோற்று போயிட்டேன், நான் தான் ஜெயிச்சேன். பலராமர் ஜெயிக்கல தடவை, நான் தான் ஜெயிச்சேன். பலராமர் அழுகி ஆட்டாடுறாரு, பலராமர் ஏமாத்துறாரு அப்படின்னு ருக்மி சொல்றான், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். அப்ப வானத்திலிருந்து சப்தம் கேட்கு. வானத்திலிருந்து, ருக்மி நீ பொய் சொல்ற, இந்த முறை வென்றது பலராம், ஏமாற்றாதே, அழுகுடி ஆட்டாடாத, பொய் சொல்லாத. வானத்தில் சத்தம் கேட்கு. அப்பயும் ருக்மி ஒத்துக்கல. அப்போ ருக்மி என்ன சொல்றான், இந்த பலராமருக்கு பகடையே விளையாட தெரியாது, இவர் ஒரு ஆயுர்வேதத்தை சார்ந்தவர், இவர் கண்டுகளையும் பசுகளை மேய்க்கு, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பலராமரை இகழ்ந்து பேசுறா ருக்மி. ருக்மி என்ன பண்ணா, பலராமரை ஏமாத்துக்கு மட்டும் இல்ல, பலராமத்தை பொய் சொன்னது மட்டும் இல்ல, அவன் சொல்றான் இந்த பலராமருக்கு பகடையே விளையாட தெரியாது, அவர் மாடு மேய்க்கிறவரு, கன்று மேய்க்கிறவரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பலராம் இகழ்ந்து பேசு. பலராமன் கோவம் என்ன பண்ணாரு, இந்த உட்கார்ந்து கதை எடுத்து அவன் மண்டையில ஓங்கி அடிச்சாரு. அவன் மண்டையில ஊங்கி அடிச்சு அவன் உழுது பந்து மாதிரி உழுது போய் விழுந்தான். திரும்பி என்ன பண்ணாரு, பக்கத்துல அவன் நண்பர் சிரிச்சான் இல்லையா, அந்த காசிராஜ், அவனோட பல்லெல்லாம் உடச்சிருவாரு. எந்த பல்ல பலராம தோத்து விட்டார், இந்த பல்ல காமிச்சா நீ சிரிச்ச, கதை எடுத்து ஒரே அடி வாய் மேல, பல்லெல்லாம் தெரிச்சு போய் வெளியே விடுது. அவன் வாய் உடச்சுட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் ருக்மி வந்து ஒரு பெரிய ஆயுதம் எடுத்துட்டு பலராம தாக்க வந்தா, பலராம தூங்கி அடிச்சாரு அதையால, அவன் மண்டை உடஞ்சு பிளட் எல்லாம் வந்து இறந்துட்டான். ருக்மி யாரு, ருக்மியோட சகோதரர். ருக்மி 10 வருஷமா இல்லையா, ஆனா தப்பு ருக்மி மேலதான், தப்பு யார் மேல, ருக்மி மேல. அன்னைக்கே ருக்மியை கிருஷ்ணர் கொண்டிருப்பாரு. எப்போ ருக்மிணியை கடத்தின்னு போனப்போ ருக்மி என்ன பண்ணுவான், ஒரு பெரிய படையோட வருவான், நான் கிருஷ்ணரை கொல்லாம விட மாட்டேன். அப்ப கிருஷ்ணருக்கும் ருக்மி கிருஷ்ணாவுக்கும் ருக்மிக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்கும், பயங்கர சண்டை. கிருஷ்ணரோட கொள்றது லெவலுக்கு வந்துருவார். ருக்மியை வந்து தலையை துண்டிக்கிற அளவுக்கு போயிடுவார். உடனே பலராம தான் போடுவார். பலராம சொல்லுவாரு, கிருஷ்ணா என்ன இது வந்து யாரு, ருக்மியோட சகோதரன், அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு, ருக்மிணியோடைய சகோதரன் போய் கொள்றது நியாயமா, அவன் வருத்தப்படுவான், இவ்வளவு ஏற்கனவே அடிச்சவனை காயப்படுத்திக்க, சரி விட்டுட்டு போட்டோம். கிருஷ்ணர் அதோட விடல, என்ன பண்ணுவாரு, தன் வால் எடுத்து அங்கங்க முடியெல்லாம் வெட்டி விட்டுருவாரு. புருவத்துல மீச ஒரு பக்கம் மீச, ஒரு பக்கம் புருவம், ஒரு பக்கம் புருவம் இருக்கு, ஒரு பக்கம் புருவம் இருக்காது, ஒரு பக்கம் மீச இருக்கு, ஒரு பக்கம் மீச இருக்காது, மண்டை முடியெல்லாம் பாதி வெட்டி விட்டுருவாரு. இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கருமொழி செம்பொழி பத்தி களத்து மேல அனுப்புவாங்க, அந்த மாதிரி அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டுருவாரு. இந்த சத்திரியனுக்கு மரணத்தோட பெருமா வேதனை, அவமானம். ஒரு சத்திரியன் யுத்தத்துல வீர மரணம் அடைஞ்சா பெருமை, அவன் யுத்தத்துல அவமானப்பட்டான்னா உயிர் வாழ்றதுக்கு உயிரை விட்டுருவான். இப்ப என்னாச்சு, கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ருக்மியை கொல்லல, உயிர் மட்டும்தான் வச்சிருப்பாரு. மற்ற எல்லாம் அவன் முடியல வெட்டி விட்டு, மீசையெல்லாம் வெட்டி, புருவத்தையெல்லாம் வெட்டி அவனை அலங்கோலமாக்கிட்டாரு. உயிர் மட்டும்தான் இருக்கு போன அனுப்பிச்சுட்டாரு. அடி கொடுத்து வெறும் உயிரை மட்டும் வச்சு அனுப்பிச்சுட்டு, இந்த ருக்மி என்ன பண்ணா, ஊருக்குள்ள போக சங்கடப்பட்டுக்கிட்டு, ஏன்னா அவன் சபதம் போட்டு வந்தான், விதர்ப்ப நாட்டுல இருந்து வெளியில வரும்போது நான் கிருஷ்ணரை கொல்லாம வரமாட்டேன். இப்ப வந்து தோத்து போய் போனான். மக்கள் என்ன நினைப்பாங்க, ருக்மி ஒரு போல, அவன் வந்து இப்படி அவமானப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஊருக்குள்ள போகாம வெளியிலேயே தங்கியிருக்கு. அன்னைக்கே முடிஞ்ச பேசாம இருந்திருக்கலாம்.
சும்மா இருக்க மாட்டாங்க. பலராமரை வம்புக்கு இழுத்து அன்னைக்கு பலராமர் தான் அவனை காப்பாத்துனது. சரி பாவம் ருக்மிணியோட சகோதரர் ருக்மிணி ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சிபாரிசு பண்ணாரு. இன்னைக்கு அவன் பலராமத்தையே தன் பொய் அலங்காரத்தை காமிச்சான். பொய் அலங்காரத்தையும் பொய் கௌரவத்தையும் பலராமத்தை காமிச்சா பலராமர் சும்மா இருப்பாரா? கதை எடுத்து ஒரு அடி போட்டார், அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த தொடர்ந்து இந்த லீலைகள்ல பலராமுடைய லீலைகள்ல நம்ம முக்கியமா பாக்குறது என்னன்னு சொன்னா, அடுத்தடுத்து இந்த லீலைகள்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பக்தனுக்கு பொய் கருவம் பொய் அலங்காரம் கூடவே கூடாது. பொய் கருவமும் பொய் அலங்காரம் இருக்கவே கூடாது. கருவம் பொய் அலங்காரம் இருந்தா அவங்களால பகவானை அடைய முடியாது, பகவான் மேல அன்பு வளர்க்க முடியாது, கிருஷ்ணத்தை போக முடியாது, ஜட உலகத்துல இருந்துக்க வேண்டியதான். பொய் அலங்காரம் என்னது? பொய் அலங்காரம் ஆஹ் என்னை யாராலும் என்னை யாரும் வெல்ல முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் யாரு தெரியுமா, எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், என்ன மாதிரி ஒரு சிறந்த ஆள் கிடையாது, என்ன மாதிரி ஒரு வீரன் கிடையாது, என்ன மாதிரி ஒரு தைரியசாலி கிடையாது, என்ன மாதிரி ஒரு பக்தன் கிடையாது, நான் இதை பண்ணுவேன், இதெல்லாம் பொய்யாகும். நான் அப்படிங்கிறது நான் உடல், நான் அந்த உடல் நினைக்கிறது பொய்யாகும். பொய் கருவம் என்னது? கர்வம் அதிகம் சொல்லுவாங்க. கர்வம் நான் எப்ப ஏற்பட்ட ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு வசதியான ஆள் தெரியுமா? கர்வம் பிடிச்சவன் சொல்றல, அவனுக்குள்ள பணம் இருக்கு, கர்வங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றதும் தானே பிரபுஜி? எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது பொய் அலங்காரம், என்கிட்ட எல்லாம் இருக்குங்கிறது பொய் கர்வம். கர்வம் போடுறது கர்வம் என்னது? எனக்கு நான் பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்திருக்கேன், என்கிட்ட பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, இதெல்லாம் கர்வம். என்ன நடந்தது? ஒரு நாள் பலராமர் தீர்த்த யாத்திரை போனேன். இந்த மகாபாரத யுத்தம் பிடிக்கல இல்லையா, மகாபாரத யுத்தம் நடக்கிறது பலராமர் பிடிக்கல, அவர் தீர்த்த யாத்திரை போனார். அவர் தீர்த்த யாத்திரை வந்த பொழுது நைமிஷாரண்யம் அப்படின்னு வேண்டிக்கிறார். யாரு? சௌனகாதி முனிவர்கள். இந்த முனிவர்கள்லாம் ரோமகிருஷ்ண சூதர இந்த யாகசாலையில உட்கார. அப்போ அந்த நேரத்துல ரோமகிருஷ்ண சூதர் வியாசாசனம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பலராமருக்கு வராரு. பலராமருக்கு வந்த உடனே அங்க இருக்கிற முனிவர்கள் எழுந்து பலராமருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. பலராமரை வரவேற்று ஜெய் ஸ்ரீ பலராமகி ஜெய், பலராமகி ஜெய், பலராமரை வரவேற்று அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து அவரை உட்கார வைக்கிறார். எல்லா முனிவர்களும் எழுந்து பலராமரை வரவேற்கிறார். இந்த ரோமகிருஷ்ணன் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வியாசாசன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வியாசாசன்ல ஒரு குருவா இருக்கிறவரு வியாசாசன்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது பகவானை பற்றியோ அல்லது வேதங்களை பற்றியோ தர்மத்தை பற்றியோ பேசிட்டு இருக்கும் போது அந்த சபையில யாராவது வந்தா எழுந்திருச்சு அவங்களுக்கு வணக்கம் நன்றி தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், இப்ப யாரா வந்தா நான் எந்திரிச்சு போய் அவங்க வரவேற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த சட்டத்திட்டம் யாருக்கு பொருந்தாது? பகவானுக்கு பொருந்தாது, பலராமுக்கு பொருந்தாது. இப்ப யாரோ ஒரு சாதாரண நபர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மனிதரோ மானிடரோ எல்லாம் அறுத்து வராங்க, ஏதோ ஒரு நல்ல ஆத்மாவோ மானிடரோ தேவர்களோ இல்ல ஏதோ முனிவர்களோ ரிஷிகளோ வராங்க. அவங்க போய் எந்திரிச்சு வர, இந்த வியாசாசனம் உட்கார்ந்து இருக்கிறவரு அந்த வரக்கூடிய அதிதிய விருந்தினரை எழுந்திரிச்சு போய் வரவேற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது யாருக்கு பொருந்தாது? பலராமுக்கு பொருந்தாது. அந்த ரோமகிருஷ்ணன் என்ன நினைச்சினாரு, நாயை எழுந்திரிச்சு போய் பலராமரை வரவேற்கணும், பலராமத்தை உட்கார்ந்து போட்டோம், நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் என்னது? இதுதான் பொய்யா. நான் யஜ்ஞாச்சாரியன், நான் ரோமகிருஷ்ண சூதன், நான் வெறும் பிராமணன், நான் யாகசாலையில் முதல் மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு யாகசாலையில் முதல் மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் வியாசாசில் அமர்ந்திருக்கிறேன், நான் யாருக்கும் மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்கும் தலைவணங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏன் பலராமரை வரவேற்க வேண்டும்? இதுக்கு பேர் தான் பொய் கர்வம். தன்னுடைய பிறப்பை நினைத்துக் கொண்டு
ரோமஹர்ஷன் சொல்ல என்ன நினைக்கிறாரு, நான் ஏன் பலராமரை வரவேற்கணும்? சோ தன்னுடைய பிறப்புனால கர்வம் கொண்ட ரோமஹர்ஷன சூதர் அவர் பலராமரை வரவேற்க தவறு. சோ பலராமர் வந்து சபையில நல்ல பாடம் கற்பிக்கணும். பலராமர் என்ன பண்ணாரு, இந்த சபையில ரோமஹர்ஷனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். பகவான் பலராமர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். நீ பேசுற தர்மத்துக்கு ஆதாரமே அவர்தான். தர்மம் து சாட்சாத் பகவத் பணிதம். தர்மம்ன்றது பகவான் இருந்து வந்தது. பகவான் என்ன சொல்ற அது தர்மம். அதைத்தான் இந்த ஆள் வியாசாசுரத்தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த தர்மத்தின் தலைவனே வராரு. தர்மத்தின் தலைவன் யாரு? ரஜினிகாந்த் சொல்லிடாதீங்க, பல்ராம். பல்ராமரே வராரு. தர்மத்தின் தலைவரான பலராமரே வராரு. அப்படி இருக்கும்போது இவர் எழுந்து வரவேற்கணும், நமஸ்கரிக்கணும். ஓ பலராமா, பரம புருஷோத்தமான பிரம்மதர் கடவுளே, நீங்க எங்க யாகசாலைக்கு வந்து நாங்க செஞ்ச பாக்கியம் அப்படின்னு ரோமஹர்ஷன் எழுந்து பலராமரை வரவேற்றிருக்கணும், அவருக்கு நமஸ்காரம் பண்ணிருக்கணும். ஆனா பொய்க்கருவம் கொண்ட ரோமஹர்ஷன் பொய்க்கருவம். நான் பிராமணன், நான் ஏன் பலராமர் ஒரு சத்திரியன், பலராமர் ஒரு சத்திரியன், நான் ஒரு பிராமணன், நான் போய் வரவேற்கணுமா அப்படின்னு தன்னை பலராமரை தவறா அடையாளம். பலராமர் சத்திரியன் கிடையாது. பலராமர் இந்த உலகத்தையே சார்ந்தவர் கிடையாது. பலராமர் வந்து பரம புருஷோத்தமனான முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டவர், பரம சத்தியம், பரம்பொருள், பரந்தாமன், புருஷோத்தமன். அவரை போய் ரோமஹர்ஷன் என்ன பண்றாரு, இன்சல்ட் பண்ற மாதிரி. பலராமர் ஒண்ணும் பண்ணல, ஒரு தர்மப்புள்ள எடுத்து அவன் மேல போட்டாரு. என்ன பண்ணாரு, ஒரு தர்மப்புள்ள எடுத்து அவன் மேல போட்டாரு. இந்த வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சொன்னாங்க இல்லையா, அது பலராமருக்கு தான். ஒரு புல் எடுத்து அவன் மேல போட்டோன்னு இறந்து போயிட்டான். ரோமஹர்ஷன் சூதா வந்து ஜஸ்ட் ஒரு புல் எடுத்து இப்படி மேல போட்டார். பலராமர் வந்து யோசிக்கிறார், இந்த ரோமஹர்ஷனுக்கு என்ன ஆணவம் இருந்தா, என்ன பொய்க்கருவம் இருந்தா இவன் அப்படி நினைப்பான். அப்படின்னு இவன் பிறப்பு, அப்படின்னு இவன் பிறப்பு சிறப்பு வாய்ந்தது இல்லை. அவங்க அப்பா வேணா பிராமணரா இருக்கலாம், அவங்க அம்மா ஒரு சூதராணி. அப்படி இருக்கும்போது அந்த அந்த கலப்பு திருமணத்துல பிறந்த இந்த பையனுக்கு எதுக்கு இவ்வளவு வீண் கருவம்? ரெண்டு பேருமே பிராமண குலத்துல பிறந்தவங்க இல்ல, அவங்க தாய் தந்தை ரெண்டு பேருமே. இருந்தாலும் இந்த ரோமஹர்ஷனுக்கு கருவம் வந்துருக்கு, நான் பிராமண புத்திரன், இந்த கருவத்துக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவன் மேல ஒரு புல்ல தூக்கி போட்டாரு. அவன் இறந்து போயிட்டான். முனிவர்கள் அழறாங்க, ஓ பலராமரே, வெறும் தவறு நடந்து விட்டது, ஒரு பிராமணனை கொன்று விட்டீர்கள், ஒரு பிராமணனை கொண்டுட்டீங்க, பெரிய தோஷம் அது. ஆனாலும் நீங்க முழுமுதற் கடவுள். முனிவர்கள் என்ன சொல்றாங்க, பலராமரே நீங்க சுதந்திரமானவர், முழு சுதந்திரமானவர், உங்களுடைய செயல் எல்லாமே தெய்வீகமானது. ஓ பலராமா, உங்க செயல் தெய்வீகமானது, திவ்யமானது, நீங்க முழுமுதற் கடவுள், நீங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனாலும் இப்ப நீங்க மனித ரூபத்துல இருக்கீங்க. நீங்க மனித ரூபத்துல ஒரு பிராமணன் கொண்டதுனால சோ அதுக்காக நீங்க பிராயச்சித்தம் பண்ணணும். பலராமர் பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் முழுமுதற் கடவுள். ஆனாலும் அவர் மனித ரூபத்துல இருந்ததுனால ஓகே பலராமர் கேட்கிறார், நான் என்ன பண்ணணும், இந்த ரோமஹர்ஷனுக்கு உயிர் கொடுக்குமா, என்னால கொல்லப்பட்ட இந்த ரோமஹர்ஷனுக்கு உயிர் கொடுக்குமா? வேண்டாம், இறந்ததா இருக்கு. ரோமஹர்ஷன் இறந்ததா இருக்கு. அது இந்த உலகத்துக்கு ஒரு பாடம். பொய்க்கருவம் ஆணவம் இருக்கிறவங்களுக்கு இதுதான் தண்டனை. பகவானுடைய கருணை கிடைக்காது. யாருக்கு வந்து பொய்க்கருவம் ஆணவம் இருக்கோ அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்கும். சரி, அப்ப என்ன பண்ணணும்? பலராமர் எவ்வளவு பணிவை கேட்கிறாரு. அவர் முழுமுதற் கடவுள், அந்த ரோமஹர்ஷனை வதம் பண்ணிட்டாரு. அந்த முனிவர்கள் சொல்றாங்க, நீங்க அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். சரி, நான் என்ன பண்ணணும்? நீங்க வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யும், இது உங்களாலதான் பண்ண முடியும், இத வந்து உங்களாலதான் பண்ண முடியும். சரி, என்ன பண்ணணும்? நாங்க யாகம் செய்யும் போது அடிக்கடி இந்த யாகசாலையில பல்வலன் ஒரு அரக்கம் வரும். பல்வலன், இந்த பல்வலன் என்ன பண்ணுவான்னா, இவனோட திமிர் பிடிச்ச அரக்கன், இவனும் கர்வம் கொள்ள. இவன் வந்து உயர்ந்த பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் யாகம் செய்யும் போது அவங்க மேல பொறாமை கொண்டு அந்த யாகசாலையில வந்து மலமூத்திரங்களை ஆகாசத்துல வருவான். இந்த பல்வலன் வந்து ரொம்ப மாயாவி, அதீத மாய சக்தி படைத்தவன். திடீர்னு கண்ணு முன்னாடி தோன்றுவான், திடீர்னு மறைவான், திடீர்னு பானத்துல இருந்து பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுவான் யாகசாலையில. முனிவர்கள் யாகம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பல்வலன் என்ன பண்ணுவான், யாகசாலையில பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுவான், பெரிய மரங்களை குறிச்சு போடுவான்.
மலைச்சலம் கழிப்பான். இவனால எங்களால யாகத்தை பண்ணவே முடியல, நாங்க அசுத்தமாயிடும், இந்த இடம் அசுத்தமாயிடுது. அதனால பலராமா, நீங்க முழுமுதற் கடவுள், நீங்க இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருச்சிருக்கீங்க. நீங்க அசுரர்களை கொன்று பக்தர்களை காக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அசுரர்களை கொன்று பக்தர்களை காப்பதற்காகவும் இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த பல்வலை நீங்க வதம் செய்யணும். இது பலராமுக்கு ஒரு விளையாட்டான காரியம். பலராமருக்கு அசுரர்களை கொண்டது ஒரு விளையாட்டான காரியம். ஓகே, ரெடி. இந்த தடவை இந்த பல்வனை வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த முனிவர்களா யாவை செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு கருப்புன்னு இருக்கு, அப்படியே வானமெல்லாம் மூடிடுச்சு. நல்ல பட்ட பகல்ல வெளிச்சமா இருந்த இடத்துல திடீர்னு அப்படியே கருப்புன்னு இருக்கு, எங்கேயும் வெளிச்சமே இல்லை. இந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. முனிவர்கள் நடுக்கிறாங்க. அப்படி நிலக்கரி பார்த்திருக்கீங்களா? நிலக்கரி பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கலர் நிலக்கரி இருக்கு இல்லையா? அந்த நிலக்கரிக்கு 2 கண்ணு வச்சா அப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ரூபம். நிலக்கரிக்கு கண்ணு வச்ச மாதிரி 2 ரூபம், பெரிய பர்வதம் மாதிரி ஒரு ரூபம், அப்படியே ஆகாசத்துல மிதக்குது மேகம் மாதிரி. இந்த மழை பெய்யுக்கு முன்னாடி ஒரு கரு மேகம் வரும் இல்லையா? அந்த கரு கும்முன்னு மேகம் மாதிரி வந்து அவன் கண்ணு வந்து மின்னல் மாதிரி பிரகாசிக்கும். அவன் பல்லெல்லாம் வந்து பெரிய பெரிய புகை மாதிரி இருக்கு வாயில. அவன் வந்து ஆகாசத்துல வந்தான். வந்து, முனிவர்களே, இன்னைக்கு நீங்க எப்படி ஆவம் செய்றீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு அவன் வழக்கம் போல யாகத்துல வந்து கல்லு பெரிய பெரிய பாறையை தூக்கி போடுறான். பலராமர் என்ன பண்ண, அந்த கதையை எடுத்துட்டு அந்த பாறையெல்லாம் பீஸ் பீஸா உடைச்சிட்டு பெரிய மரத்தை வேரோட பிடிக்கி போடுறான். அதையும் முடிச்சிடுறாரு. இந்த பலராமர் குறுக்க வர்றதை பார்த்துட்டு இந்த பல்வலை வந்து பலராமர் மேல பயங்கரமா தாக்குதல் நடக்கும். பயங்கரமான அஸ்திரங்கள்லாம் போடுறான். அதான் பலராமர் பீஸ் பீஸ் ஆகிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பலராமர் என்ன பண்ணாரு, தன் ஏற்கலப்பு இருக்கு இல்லையா, ஏற்கலப்பு எடுத்து அந்த பல்வலனை பிடிச்சி கீழே இழுத்தார். ஆகாசத்துல தொங்கிட்டு இருந்த அந்த பல்வலனை ஏற்கலப்பு வச்சு ஒரு இழு இழுத்தார். கீழே வந்தோடனே ஓங்கி இந்த புஷ்டியில மண்டையில் நடு மண்டையில் நச்சுன்னு ஒரு அடி வச்சாரு. இந்த பல்வன மண்டையில ஓங்கி அடிச்ச உடனே கண்ணு மூக்கெல்லாம் பிடுங்கி வாயில ரத்தம் வந்து அந்த மேல இருந்து ஒரு பெரிய மாமிச பிண்ட மாதிரி விழுந்தான். யாரு? பல்வனன். பல்வனன் கொல்லப்பட்ட உடனே அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி, ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி, ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி. தேவர்கள் ஆகாசத்துக்கு பூக்களை மலையா பொழிறாங்க. தேவமங்க எல்லாம் நடனம் ஆடுறாங்க. கந்தர்வர்கள் ரொம்ப அழகா பாடுறாங்க. ஜெய பலதேவா ஜெய பலதேவ், ஜெய பலதேவா ஜெய பலதேவ், ஜெய பலதேவா ஜெய பலதேவ், ரோகிணி நந்தன ஜெய பலதேவ், ஜெய பலதேவா ஜெய பலதேவ், ரோகிணி நந்தன ஜெய பலதேவ். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பலராமுடைய பாதம் தொட்டு வணங்கி, பிரபு, நீங்க சொன்ன மாதிரி அந்த அசுரனை வதம் பண்ணி எங்களை எல்லாம் காப்பாத்திட்டீங்க. அவர் பலராமன் கேட்கிற, அடுத்து என்ன பண்ணணும்? நீங்க தீர்த்த யாத்திரை போகணும். பலராமன் சந்தோஷமா புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போகணும். பலராமர் புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போறதுக்கும் நாம புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. நாம எதுக்காக புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போறோம்? நாம தூய்மை அடையணும். பலராமர் எதுக்கு போறாரு? அந்த இடத்தை தூய்மைப்படுத்திருக்காரு. பலராமரோ அவருடைய தூய பக்தர்கள். பலராமரும் அவரது தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், அவங்க யாத்திரை போறாங்கன்னா அந்த இடம் தூய்மையாகும். அந்த புனித ஸ்தலம் பெருமை அடையும். ஓ, இங்க ஒரு தூய பக்தர் வந்திருக்காரு, இங்க ஒரு சுத்த பக்தர் வராருன்னு அந்த இடம் பெருமையாகும். நரசிம்மதாஸ் தாக்கூர் பத்மா நதியில இறங்கும் போது பத்மா நதி ரொம்ப ஆனந்தப்பட்டு அப்படி கரை புரண்டு ஓடிச்சு. நரசிம்மதாஸ் தாக்கூர் தன் பாதத்தை பத்மா நதியில வச்சாரு. அந்த பத்மா நதி ஆனந்தத்தில் அப்படி கரை புரண்டு ஓடிச்சு. இதுதான் ஒரு தூய பக்தர். நம்ம தண்ணியில போய் காலை வச்சா அந்த நதி நினைக்கும், ஐயோ இவன்லாம் வந்துட்டான் குளிக்கிறதுக்கு இல்லையா? சோ நம்ம அசுத்தமா இருக்கோம். தூய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சுத்தம் பரிசுத்தமானவங்க. அப்போ நாம தீர்த்த யாத்திரை போறது நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக. பலராமரும் ஒரு தூய பக்தரும் தீர்த்த யாத்திரை, விதுரர் போனார், விதுரர் தீர்த்த யாத்திரை போனார். அப்ப யுதிஷ்டிரர் கேட்கிறார் விதுரர்கிட்ட, ஓ விதுர மகாத்மாவே, நீங்க எதுக்கு தீர்த்த யாத்திரை போனீங்க? நீங்களே ஒரு தீர்த்தம், நீங்களே புனிதமானவர், நீங்க எதுக்கு தீர்த்த யாத்திரை போனீங்கன்னு கேட்க இல்லையா? அப்ப அவர் போகும்போது இந்த மாதிரி நம்மள மாதிரி பாவிகள்லாம் போய்
புனித நதியில நீராடி அதை அசுத்தப்படுத்திட்டு வந்தோம். இல்ல இல்ல, நம்மள மாதிரி பாவிகள்லாம் போய் என்ன பண்றோம், புனித ஸ்தலத்தை போய் அசுத்தப்படுத்திடுறோம். தூய பக்தர் போய் என்ன பண்ணுவாங்க, அதை தூய்மைப்படுத்தி. அதனால பலராமர் தீர்த்த யாத்திரை போனது அந்த இடத்தை புனிதப்படுத்துறதுக்காக. இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லான லீலைகள், பலராமனுடைய லீலைகள்லாம். அந்த ஓரொரு லீலைகளும் நமக்கு அழகழகான பாடம் இல்லையா? என்னைக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? தேனிகாசுரம் ஸ்டார்ட் பண்ணோம். தேனிகாசுரா, பிரலம்பாசுரா, திவிதா, அப்புறம் ரோமவர்ஷ்ணசுரா. தேனிகாசுரன் எதுக்கு உதாரணம்? தேவையில்லாத பொதி சுமக்கிற கழுதை. தேனிகாசுரன் கழுதை ஆசிரியர். இந்த கழுதை என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத விஷயங்களை சுமந்துட்டு தெரியும். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், பௌதிக ஆசை, இதெல்லாம் தேனிகாசம். இந்த மென்டாலிட்டி, இந்த மனோபாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு வரும். என்னுடைய செயலுடைய பலனை, என் செயல் பலனை நானே அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், அதுக்காக திட்டம் போட்டுட்டே இருந்தா என்ன ஆகாது? கிருஷ்ணர் மேல அன்பு வர. இது தேனிகாசுர மென்டாலிட்டி, தேனிகாசுர பாவம். அது யாரால போக்க முடியும்? பகவான் தான் அனுகிரகம் பண்ணும். அப்ப பலராமர் சன்னடிச்சாதான் இந்த அசுர குணம் போகும். அதுக்கு அடுத்தது பிரலம்பாசுரம் எதுக்கு உதாரணம்? காமா காமா கட்டுப்படுத்த முடியாத ஆசை, காமம். அது இருந்தாலும் கிருஷ்ணர் மேல அன்பு வராது. அந்த பிரலம்பாசுரனை வதம் பண்ணது பலராமர் தான். அடுத்தது திவிதா வானரம். திவிதா வானரம் எதுக்கு உதாரணம்? பொய்கருவம். நான் ஏன் லக்ஷ்மணனை சரணடையணும்? லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு நினைச்சுட்டான். அதனால என்னாச்சு? லக்ஷ்மணன் தான் பலராமரா வந்தாரு. இந்த திவிதா வானரம் ராமருக்கு சேவை பண்ணிட்டு லக்ஷ்மணனை ஏத்துக்கல. லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிருக்கு. அப்ப ராமர் என்ன பண்ணாரு? எல்லா வானர்களையும் ஆன்மீக உலகத்துக்கு கூட்டிட்டு போனா திவிதா விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா லக்ஷ்மணுக்கு அபராதம் பண்ணி. ஒரு சாதாரண மனிதன், லக்ஷ்மணன் முழுமுதல் கடவுள், அவர் போய் திவிதா வானரும் சாதாரண மனிதன் நினைச்சு. அப்ப அவர் கையாலே மோட்சம் கிடைக்குது. அப்புறம் திவிதா கொரில்லா இருக்குல்ல, இந்த கொரில்லா காடெல்லாம் சுத்திட்டு இருக்கு. ஒரு நாள் பலராம கையில உத வாங்கி அது முக்தி அடைக்குது. தூர்பனகா பலராமர் கையில உத வாங்கல, ராமர் கையில அனுகிரகம். மூக்கர் தூர்பனகா. அது திவிதா. திவிதா ஒரு கொரில்லா. அடுத்தது யாரு? ரோமகிருஷ்ண சூதா. ரோமகிருஷ்ண சூதாவுடைய வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுட்டோம்? வைகருவம். நான் ஒரு பிராமணன், நான் ஏன் பலராமர் மரியாதை கொடுக்கணும்? நான் வியாசத்துல உட்காந்துருக்க, பலராமர் யாரு? அவர் ஒரு சாதாரண மனிதர் தானே, அவர் சத்திரி தானே அப்படின்னு பொய்கருவம் கொண்டான் ரோமகிருஷ்ண சூதா. இதுக்கு இடையில ஒரு லீலை படிச்சுமே காலையில, அதுல என்ன தெரிஞ்சுட்டோம்? இதுதான் கௌரவர்கள். கௌரவர்கள் என்ன பண்ணாங்க? சிறை பிடிச்சு விட்டாங்க பிரபுஜி. சாம்பனை கைது பண்ணி வச்சுட்டு நீ எதுக்குள்ள கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதுக்குள்ள ரொம்ப தரக்குறவா பேசினாங்க பலராமர் முன்னாடியே. பலராமர் சமாதானம் பண்ண தான் போயிருக்காரு. சரி, எதுக்களும் குரு வம்சத்துக்காரங்களும் ஒரே நண்பர்கள் தான், உறவினர்கள் தான். எதுக்களும் குரு வம்சத்துக்காரங்களும் ஒரே நண்பர்கள் தான், உறவினர்கள் தான். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கணும்? சமாதானமா போங்க. சாம்பனுக்கே ஊர்மிளா கல்யாணம் பண்ணி, லக்ஷ்மணாவை சாம்பனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னா அது குரு வம்சத்துக்கான கோபம் வந்துருக்கு. என்ன தைரியம் தான் இந்த எதுக்கள் எங்களோட சம்மந்தம் வச்சுக்குவாங்க? நாங்க யாரு? நாங்க போட்ட பிச்சையில வாழ்றவங்க எதுக்கள். எங்க வீட்டுக்கு முன்னாடி செருப்பா இருக்க வேண்டியவங்க. செருப்பு செருப்பு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு ரொம்ப தரக்குறவா பேசினாங்க. அந்த எது வம்சத்துல கிருஷ்ணர் வந்திருக்காரு, பலராமர் வந்திருக்காரு. இப்படி கிருஷ்ணரையே மதிக்காம பேசணும். பலராமர் போகுது. என்ன பண்ணார் பலராமர்? ஏற்காலம் எடுத்து ஒரு அட்டி அடிச்சாரு ஹஸ்தினாபுரத்தை. பல பூரா பிச்சு கொண்டு கங்கையில போட்டு சமுத்திரத்தை தூக்கி போட்டுறேன். ஹஸ்தினாபுரம் மேப்ல எல்லாம் பண்ணிடுவேன். ஹஸ்தினாபுரத்தை மேப்ல எல்லாம் பண்ணிடுவேன். பயந்து போய் சரணாகி பிரார்த்தனை பண்ணி. இப்ப எதுக்குல இந்த குருக்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன நடந்துச்சப்போ? வைகருவோம். நாங்க குரு வம்சத்துக்காரங்க, நாங்க போய் எதுக்கள்கிட்ட அடி பண்ணிக்கணுமா? நாங்க அவங்ககிட்ட சம்மந்தம் வச்சுக்கணுமா? நாங்க அவங்ககிட்ட சமாதானமா போகணுமா? முடியாது. அந்த பொய்கருவத்தான் பலராம உடைச்சிட்டாரு. ஹஸ்தினாபுரத்தை கூறு கூறா போட்டுருவேன். எல்லாம் பயந்து போய் பலராம சரணடை, பிரபு என்ன மன்னிச்சிருக்கா, நாங்க தவறு பண்ணிட்டோம் எழுதிட்டோம் இந்த ஸ்லோகம். ராம ராம அகிலாதார பிரபாவம் ந விதாமதே மூடானாம் சகு புத்தீனாம்
ஷந்தும் அர்ஹசி அதிக்கிரமம். கௌரவர்கள் கூறினார்கள், ஓ பலம் பொருந்திய பெண்களுடைய ராமா, ராமா, அனைத்தையும் பராமரிப்பவரே, உங்கள் சக்தியை நாங்கள் அறிந்து விட்டோம். இப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு. அதனால எங்களை மன்னிச்சு, இந்த குறைஞ்ச புத்தி உள்ளவங்களை மன்னிச்சு, இந்த எங்களுடைய தவறை குற்றத்தை மன்னிச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரணடையில்னா கிருஷ்ணாவுடைய ட்ரீட்மெண்ட் இப்படிதான் இருக்கும். அப்புறம் சரண் அடிச்சிருவாங்க. இந்திரா கர்வம் பண்ணாரு, கிருஷ்ணர் கோவர்தன் மலை தூக்குனாரு, இந்திரா சரண் ஆயிட்டு, அவ்வளவுதான். அதனால இந்த அழகான லீலைகள், இந்த 5-6 லீலைகள் பலராமுடைய சரித்திரத்துல நமக்கு அழகான பாடம். திரும்ப திரும்ப இதுதான், வைகர்வம் பொய்யங்காரம் கூடாது, பௌதிக பற்றுதல் கூடாது, பௌதிக ஆசை கூடாது. இதுதான் பாடம். இது அப்படியே சும்மா ஏதோ பாவதன் கடந்து போயிடக்கூடாது. இத பலராமர் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றாரு தன் பக்தர்களுக்கு. பலராமுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த குணத்திலிருந்து வெளியே வரும். அன்னைக்கு துவாபர யுகத்துல இந்த ரோமகர்ஷ்ண சூதா, திவிதா, அப்புறம் பிரலம்பாசுரா, அப்புறம் தேனுகாசுரா, பல்வலன், இவங்கெல்லாம் நமக்கு வெளியில இருக்காங்க. இப்ப கலியுகத்துல இவங்கெல்லாம் நமக்கு உள்ள இருக்காங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு கொள்றது ஈஸி, உள்ள இருக்கிறவங்களுக்கு கொள்றது கஷ்டம் இல்லையா? அப்ப உள்ள இருக்கிறவங்களை எப்படி கொள்ள முடியும்? ஆன்மீக குருட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா ஆன்மீக குரு தான் தீட்சை கொடுக்கிறார், ஹரிநாமத்தை கொடுக்கிறார். ஆன்மீக குருட்ட பிரார்த்தனை பண்ணணும், குரு மகாராஜ் என்ன எப்பயாவது நாமத்துல ருச்சி கொடுங்க. தாபித்தோ ஹாய்போ ஹரி நாமா சுக்கே அபராத, நான் அபராதம் பண்ணாம நாமத்தை ஜபிக்கணும், அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்குன்னு ஒரு அருகதையும் கிடையாது. யோகியாதா விசாரி கிச்சுனகி பாய் தொமாரா கருண சாரா, எனக்கு ஒரு அருகதையும் கிடையாது. உங்க கருணையை நம்பி இருக்கேன். உங்க கருணை எனக்கு இல்லைன்னா என்னை யார் காப்பாத்துவா? நான் அந்த மண்டையை முட்டி முட்டி இறந்து போக வேண்டியதுதான். அதனால இந்த குணங்களுக்கு போக்கிக் கொள்றது நம்ம குருட்ட தினம் பிரார்த்தனை பண்ணணும். ஆன்மீக குருட்டையும், ஆன்மீக குரு யாருடைய பிரதிநிதி? பலராமுடைய பிரதிநிதி. அப்ப ஆன்மீக குருட்டையும் பலராமட்டையும் இதைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு பொய்கரம் வரக்கூடாது, பொய்யங்காரம் வரக்கூடாது, எனக்கு காமயிச்சை வரக்கூடாது, எனக்கு பௌதிக ஆசை வரக்கூடாது, எனக்கு பௌதிக பற்றுதல் வரக்கூடாது. இதெல்லாம் போக்கிடுங்க, இதெல்லாம் போக்கி என்னை தூய்மைப்படுத்திடுங்க அப்படின்னு பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி ஜெய், ஸ்ரீ பல்ராம் புண்ணிய மகோத்சவ கி கௌர் பிரேமானந்தே. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்